ஹாய் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் பெரிய பெரிய டிஷ்ஷாக தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், சம்சா பண்ணுறோம். சம்சே வாங்க. உருளைக்கிழங்க வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ஓமம், இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்தமாரி பிடிச்சி பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ செஞ்சுக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் கட்டியாக வந்தாலே போதும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம். மாவு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மசாலா ரெடி பண்ண வேண்டியதான். உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். தோல் உடிச்சிட்டு மசாலா ரெடி பண்ண வேண்டியதான். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கரம் மசாலா, நம்ம எந்த மசாலாவும் போடலை, கரம் மசாலா மட்டும் தான் போட்டோம். அதுவே ஸ்மெல்லு சூப்பராக நல்லா தூக்குது. அப்படி இந்த பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி ஸ்மெல்லோட கரம் மசாலா சேர்த்து சிம்பிளான மசாலா ரெடி பண்ணுறோம். எங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா வந்துட்டுருக்கு. மசாலாவுக்கு உப்பு, அதிகமாக மசாலா போட தேவை. இந்தமாரி மசாலா சிம்பிளாக போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி ஊட்டிக்க வேண்டியதான். அடுத்தது எப்படி பண்ணுறோம் பாருங்கள்.
எண்ணெய் இந்த மாதிரி பாதி சீட்டு கீச்சிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட வைக்கணும். அதுக்குமே ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அடுத்து இப்படி படித்து மடிச்சிட வேண்டியதான். எடுத்து இந்த கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும். பொறுமையாட்டா கீச்சி பண்ணுவோம். இது அப்படியே வெளியே எடுத்து இது இருக்க பாருங்கள், இது இந்த பக்கம் மடிச்சுட்டு இதை அப்படியே மடிச்சு விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம மசாலா ரெடி பண்ண சம்சா இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். சம்சா நல்லா கலராக வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. எடுத்துட வேண்டியதான். இந்தமாரி நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வந்தால் எடுத்துடலாம். ரொம்ப இருட்டிடுச்சு. இப்போ சம்சா பாதி போட்டிருக்கோம், மீதி பாதி அப்புறமா நாங்கள் போட்டுப்போம். இப்போ நம்ம சாப்பிட்டு காமிச்சிருவோம். ஏன்னா இருட்டிடுச்சுனால சீக்கிரமாக சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும். இப்போ இந்த போட்ட சம்சா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்ல வேண்டியதான். நான் பங்காளிங்களா சம்சா பழக்கலாமா? பழக்க வேண்டித்தான். சாப்பிட இதான் சாப்பிட வேண்டித்தான். அதான் முடுமுன்னு இது. நல்லா வாசனைங்களா? நன் நண்பர் சம்சா செஞ்சுக்கிறாரு, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் மக்களே, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சம்சா சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் முரு சம்சே அருமையான சம்சே. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. சம்சே 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 சம்சா 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 சம்சா. சம்சா. பை 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 சம்சா.